இந்த ஊரில் தேவையான இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேருந்து நிறுத்தம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அந்த மாநகராட்சி அலுவலகத்துக்கு பக்கத்திலே பேருந்து நிறுத்தம் வருதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் தோட்டத்தில் பாதி கிணறுங்கிறது மாதிரி பொதுமக்களுக்காக நன்மை செய்கிறதுக்கு தான் இங்கே பேருந்து நிலையத்தை கொண்டு வரும்னு சொன்னவங்க அதில் ஒரு பெரிய வணிக வளாகத்தை கட்டுறாங்க. கிளாம்பாக்கத்தில் அல்லது பஞ்சப்பூரில் வந்து அந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தோட கடைகள் இருக்கிறது மாதிரி கட்டினா அதில் ஏதோ அர்த்தம் உண்டு. இது வந்து ஊருக்குள்ளே உள்ளூருக்குள்ளே அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு இந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பக்கம் திரும்பினாலும் ஹோட்டல் இருக்குது, கடைகள் இருக்குது, எல்லா விதமான வசதிகளும் இருக்குது. அந்த பஸ் நிறுத்தத்தில் கடைகள் வேணான்னு சொல்லி எவ்வளோ முடிஞ்ச மட்டும் நாங்கள் போராடி பார்த்தோம். இருந்தாலும் அதுக்கு ஒன்றும் இது வரல. இங்கே சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுன்னா அவரை செயல்பட விடுறாங்களாங்கிறது முதல் தெரியல. தொகுதிக்குள்ளே வந்து அவர் வர்றாரு, அலுவலகத்துக்கு வர்றாரு, கட்சிக்காரங்களை சந்திக்கிறாரு, முக்கியஸ்தர்களை சந்திக்கிறாரு, அவர் போயிடுறாரு. இன்னும் மக்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக வந்தால் மட்டும்தான் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு அளிப்பாங்க, வாக்களிப்பாங்கிறது எங்களை போல இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அடிப்படை வசதிகள் நிறையா விஷயங்கள் தேவைப்படுது சார். முக்கியமாக சாலையில் போக்குவரத்து நெரிசல்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இது ஸ்ரீரங்கம்ங்கிறது டூரிசம் பிளேஸ். இது ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்கே முறையாக எந்த ஒரு வாகனத்தையும் நிறுத்துறதுக்கு பார்க்கிங் பிளேசஸ் ப்ராப்பராக கிடையாது. பார்க்கிங் பிளேசஸ் கொடுத்துருக்கிறது தாயார் சந்தையிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த இடத்துலையே நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க. ஈவினிங்லாம் ஒரு 5 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா இங்கே அவ்வளோ கன்ஜஸ்டடாக இருக்கும். இங்கே வந்து டூரிஸ்ட்டுகளுக்குன்னு தனியாக ஒரு பார்க்கிங் பிளேஸ் கண்டிப்பாக வேணும். பஸ் ஸ்டாண்ட் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பஸ் ஸ்டாண்டுடைய பயன் எந்த அளவுக்கு இருக்குன்னு எங்களால் சொல்ல முடியும். அடுத்து ஜிஹெச் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஜிஹெச் பேருக்கு தான் இருக்கே தவிர உள்ளுக்குள்ளே எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லை. உதாரணத்துக்கு ரத்த வங்கி இருக்குது, ஆனால் ரத்த வங்கி செயல்பட மாட்டேங்குது. ஸ்கேனிங் இருக்குது, பட் ஸ்கேன்ஸ் செயல்பட மாட்டேங்குது. இப்படி நிறைய குறைபாடுகள் ஸ்ரீரங்கம் ஜிஹெச்சில் இருக்குது. அது எல்லாத்தையுமே களையணும். அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரொம்ப நாளாக தீர்க்கப்படாத பிரச்சனைங்கிறது அடிமனை பிரச்சனை வந்து ரொம்ப வருஷமாக தீர்க்கப்படாமல் இருக்குது. இது வந்து கலைஞரோட பீரியடில் ஆரம்பித்து ஜெயலலிதா இப்போ வந்து ஸ்டாலின் பீரியட் வரைக்கும் இந்த அடிமனை பிரச்சனை தீர்க்கப்படவே இல்லை. இந்த அடிமனை பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆட்சியாளர்களுக்கு இந்த மக்கள் வாக்களிப்பாங்கங்கிறது மட்டும் நிச்சயம். சாலை வசதி வந்து இங்கே ஸ்ரீரங்கம் பொறுத்த வரைக்கும் சாலை வசதியெல்லாம் தெளிவாக இருக்கும். எங்கேயுமே எந்த ப்ராப்ளமே இருக்காது. ரோடுகள் எல்லாம் நீட்டாக இருக்கும். அமைச்சரை பொறுத்த அளவில் பார்த்தோம்னாக்கா செய்கிறாரு. ஏதோ 1-2 அங்கே 2 மாதம் பெரிய லெவலில் ஒன்றும் செய்யலை. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி 6 மாதத்துக்குள்ளே இருக்க பார்த்தீங்கன்னாக்கா ஒலிம்பிக் ஸ்டேடியம் கொண்டுட்டு வரோம், அந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு அந்த விளையாட்டு திடல் கொண்டு வரோம், ஜெயிலை கொண்டு வரோம். இதனால் வந்து மக்களுக்கு என்ன பிரயோஜனம்னு தெரியல. ஆனால் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி எந்த ஒரு செயல் திட்டமும் பெரிய அளவில் அவர் செய்யலை. அதுதான் உண்மை. ஏன்னா திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த அளவில் 2 கல்லூரிகள் இருந்தாலும் மகளிருக்கு என்று ஒரு தனியான கல்லூரி இல்லை. அது ஏற்பாடு செய்து கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு தேர்தல் நடந்த காலத்துலேருந்தே இந்த 4.5 வருஷத்தில் வந்து ஒரு நலத்திட்டமும் நடக்கலை. அங்கங்கே ரோடுகள் போட்டாங்க, போட்ட விட உடனே திருப்பி சாக்கடை பறிச்சு ரோட்டை வீணாக்கிட்டாங்க. போக்குவரத்துக்கு எந்த அளவுக்கு இடைஞ்சலாக இருக்கோ அந்த பறிச்ச ரோடுகள் பூரா இடைஞ்சலாக தான் இருக்குது. ஏன்னா டெய்லி 4 பேர் விழுந்து எழுந்திரிச்சு கையால் உடச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்தளவுக்கு மோசமான சாலைகளாக தான் இருக்குது. அதேமாதிரி வேலைவாய்ப்பு துறைகளில் பார்த்திங்க அப்படின்னாக்கா கால்ஃபார் பண்ணுறாங்க. முன்னாடியே ஆட்களை தேர்வு பண்ணி தகுதி இல்லாதவங்களை எடுத்து வச்சுக்கிட்டு தகுதி இருக்கிறவங்களை வந்து வேலைக்கு எடுக்காமல் காலம் கடத்திட்டு வர்றாங்க. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 5 ஆண்டுகளில் வந்து ஒன்றும் நல்லது நடக்கலை. சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. எதிர்காலம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து பணபலம் இருக்குது, அதை வச்சு முயற்சி பண்ணுவாங்க ஜெயிக்கிறது. மற்றபடி மக்கள் மனசால் அவங்க ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்லை. மாண்புமிகு அமைச்சர் வந்து இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ இருக்கார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமைச்சராக இருக்கிறதுனால பரவலாக எல்லா பகுதியிலையும் நல்லபடியாக ரோடு போட்டிருக்காரு. சாக்கடை பிரச்சனைகள், குடிநீர் பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சுருக்காரு. இப்போ சமீபத்தில் கூட அந்த இருதயபுரத்தில் கூட்டுறவு வங்கியை திறந்து வச்சுருக்காரு. நல்லா செயல்பாடு. அதாவது வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் பத்திரிக்கை கொடுத்தாலும் கல்யாணத்துக்கு போகிறாரு, இல்லாட்டி அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு. இது என்னன்னா ஒரு மக்களோட ஒரு தொடர்பு. அதனால் எளிய முறையில் வந்து மக்கள் வந்து அமைச்சர் அன்பில் மகேஷை தொடர்பு கொண்டு தங்களுடைய குறைகளை கொடுக்குறாங்க. அது தேர்தல் வந்தாலும் தெரியும் யார் வந்து தேர்தல் பணி நல்லா செய்கிறாங்க. கூட்டணியை வச்சு தான் அதை முடிவு செய்ய முடியும். ஆனால் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆமாம், கரெக்டாக இருக்குது. நம்ம தொகுதியை பொறுத்த வரையிலும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு மந்திரி ஒரு கூலி மட்டும் அவர் பணியை வந்து சிறப்பான முறையில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் பணியில் வந்து ஒன்றும் சுணக்கம் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முன்னின்று அந்த காரியங்களை செய்து முடிக்கிறார். அதே நேரத்தில் சாலைகளில் வந்து கொஞ்சம் குறுக்கீடுகள் நிறையா இருக்குது. டிராஃபிக்
அதை மட்டும் அவர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் தொகுதியை வந்து சுற்றி பார்க்குறதுல சுறுசுறுப்பான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எங்களுக்கு அமைஞ்சிருக்காரு. அது தேவைக்கு ஏற்றவர். என்ன காரணங்கன்னா, ஒரு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வராரு. ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர் வந்து ஓய்வே கிடையாதுங்க. அது 8 மணியிலேருந்து 10 மணி வரைக்கும் அவருக்கு பணி தான், சிறப்பான பணிகள் தான். அதே நேரத்தில் நலத்திட்ட உதவிகளை வந்து சிறப்பான முறையில் செய்திருக்காரு. எங்கள் மலையப்பனர்கள் கூட கிட்டத்தட்ட ஒரு 6-7 குழு பணம் வாங்கியிருக்காங்க. 50,000 அரசு லோனுங்க அது. ஆனால் அரசு லோனு வந்து 50,000 பேர் இப்போ 8-10 பேருக்கு கொடுக்குறாங்கன்னா அது தலை சிறந்த செயல். அந்த செயலுக்கு இவரும் முன்னோடியாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த குழுவில் சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கே தெரியும், பரவாயில்ல நல்ல முறையில் செயல்பட்டிருக்காரு அப்படின்னு. அப்புறம் நம்ம ஊர்லேயே வந்து எவ்வளவோ இடங்கள் அம்பேத்கர் நற்பணி மன்றங்கள், வெல்பர் அசோசியேஷன்கள், இந்த போன்ற இடங்களெல்லாம் வந்து அடிக்கடி தலையிடுவார். அங்கே வேண்டிய நல்ல காரியங்களை செய்து முடிப்பார். குறைபாடுகள் வந்து எதுவும் இருக்கிறதாக எனக்கு தெரியல. அது சர்வீஸ் ரோடு தான் அவங்க வந்து மேல்மட்ட ரீதியில் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க குப்பை தொழியை அகற்ற சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க காலப்போக்கில் தான் ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ முடிய போகிற நேரம் அடுத்த ஒரு திட்டங்களில் தான் அதெல்லாம் செயலாக்கத்துக்கு கொண்டு வருவாங்க. அரசு பள்ளியிலேருந்து 6 முதல் 12 வரையிலுமே வந்து 1000 ரூபாய் திட்டம் வந்து அமுலுக்கு வந்திருக்குது. அதை நான் பார்த்துருக்கேன். அதே வந்து என் பேத்தியை கூட 1000 ரூபாய் வாங்கியிருக்கிறான். அது வந்து பொய்யானதில்லை. மீண்டும் வர்றதுக்கு இவருக்கு தான் வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அது நலத்திட்ட உதவிகள்ங்கிறாங்க, பல்வேறு வகை பிரச்சனைகள்ங்கிறாங்க. ஆக நம்ம வந்து சில காரிய கட்டங்களில் எடுக்கிறதுக்கு அவங்ககிட்ட தான் எல்லா வசதி வாய்ப்புகளும் அமைஞ்சு போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு தான் வாய்ப்புன்றாங்க. துறையூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக பல பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு காண முடியாமல் இருக்கிறது. குறிப்பாக குடிநீர் பிரச்சனை 25 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இன்னும் அது வந்து தீர்க்கப்படாமல் தான் இருக்கிறது. இரண்டாவதாக பஸ் நிலையம், துறையூர் பஸ் நிலையம் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக துறையூர் நகராட்சி இருந்து வருகிறது. ஆனால் 20 ஆண்டுகளுக்கு மேலாக துறையூர் பேருந்து நிலையத்தை எந்த ஒரு முன்னேற்றமும் செய்யவில்லை. கிட்டத்தட்ட இப்போ ஓராண்டுகளுக்கு மேலாக 11 கோடி ஒதுக்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த பணியும் இன்னும் நிறைவேற்றப்படாமல் வியாபாரிகளுடைய கடைகளை மூடிவிட்டு, ஆனால் எந்த ஒரு பணியும் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. பஸ் நிலையம் எதிரே ஒரு குட்டக்கரை ஏரி நீண்ட நாட்களாக அனைத்து கட்சியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் இன்னும் செய்யவே இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா துறையூர் பகுதியில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக நகராட்சியாக இருக்கிறது. மக்கள் தொகை அந்தளவுக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு அரசு கல்லூரி கிடையாது, அரசு பாலிடெக்னிக் கிடையாது. மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக புளியஞ்சோலை இருக்கிறது. அந்த புளியஞ்சோலைக்கு நிதி ஒதுக்கி எந்த ஒரு பணியும் செய்யப்படாமல் இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக இருக்கிற ஸ்டாலின் குமார் எம்எல்ஏ அவர்கள் 9 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. ஆனால் எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றப்படாமல் திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக திமுக சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. துறையூர் மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறார்கள். துறையூர் பகுதியில் பச்சைமலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து முந்திரிகள், மரவள்ளி கிழங்குலாம் இருக்குது. ஆனால் அதுக்கான கொள்முதல் நிலையம் வந்து அங்கே அமைக்கவே இல்லை. இந்த அரசு வந்து மலைவாழ் மக்களை ரொம்ப வஞ்சிச்சுட்டே இருக்காங்க. அதேமாரி புளியாஞ்சோலையில் வந்து சுற்றுலாத்தலங்கள் அமைச்சு அங்கே வர சுற்றுலா பயணிகளுக்கு வந்து தகுந்த பாதுகாப்பு கொடுக்காமல் இருக்காங்க. இன்னும் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, அது வந்து சமூக விரோத கூடாரமாகவே இருக்குது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கான அறையெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் அது மாதிரி எதுவும் கொடுக்காமல் இருக்காங்க. அதேமாரி வந்து விவசாயிக்கு வந்து டாஸ்மார்க் கொடுக்குற முக்கியத்துவம் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்காமல் இருக்காங்க. நெல் கொள்முதல் நிலையத்தில் நிறையா குளறுபடிகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபாலேருந்து 45 ரூபா 30 ரூபான்னு ஒவ்வொரு இஷ்டத்துக்கு வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே வந்து மக்களுக்கு வந்து சரியான களத்தை தேர்ந்தெடுத்து தர மாட்டேங்கிறாங்க. இல்லை, ரொம்ப மக்களுக்கு வந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வந்து எவ்வளையோ திட்டங்களை அறிவிச்சேன்னு சொல்லிடுறாங்களோ ஒழிஞ்சு மக்களை கொண்டு போய் சேரல. அது ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. அதேமாரி நீர்நிலைகள்லாம் நிறைய இல்லீகல் நடக்குது. நீர்நிலைகளை வந்து சரியான பாதுகாக்காமல் இருக்காங்க. பேருக்காக இந்த திமுக அரசில் நிறைய இடத்துல வந்து முழுமை அடையாமையே வந்து திறந்து வச்சிடுறாங்க. அதெல்லாம் வந்து சீக்கிரமாக பயன்பாடு கொண்டுட்டு வந்துட்டாக்க பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதனால் மக்களுக்கு வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக சீக்கிரமாக பயன்பாட்டுக்கு வர மாதிரி எல்லா விஷயமும் செஞ்சு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். எம்எல்ஏட செயல்பாடு முன்ன எப்படி இருந்தாரோ அப்படியே தாங்க நான் இருக்கிறான்னு நினைக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னாக்க இவ்வளோ நிகழ்ச்சிகளும் இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போவுமே அவர் தான் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடியே அவர் தான் எம்எல்ஏவாக இருந்தார். அதனால் சூழல்கள் வந்து எதுவுமே மாறாமல் அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. விவசாயிகளுக்கு வந்து அடிப்படை வசதிகள் எந்த அடிப்படை வசதிகள் இல்லை. நெல்லை வந்து விவசாயம் பண்ணி பயிரிட்டு அதை அறுத்து கொண்டு வந்து நெல் கொள்முதல் நிலையம்னு சொல்லி வச்சுருக்காங்க டிஎம்சி. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயிகளுக்கு அந்த நெல்லை கொட்டி வைக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு உண்டான எந்த ஏற்பாடும் இல்லை. மண்ணில் கொட்டி வச்சுருக்காங்க. மழை வந்துச்சுன்னா அந்த மழையில் வந்து நெல்லெல்லாம் வந்து வீணாக போகுது. இதை வந்து முறையாக வந்து இதுவரையிலுமே அது எல்லா டிவிலையும் சொல்லியிருக்காங்க. எல்லா மக்களும் வந்து குறையாக சொல்லியிருக்காங்க, மனுவாகவும் கொடுத்துருக்காங்க. இதுவரையிலும் இந்த அரசு வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக இல்லை. இதனால் எம்எல்ஏ செயல்பாடுகள் வந்து அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. மக்கள் வேலைகள்னு பார்க்குறதுக்கு இதுவெல்லாம் நடவடிக்கை எடுத்ததாக எங்களுக்கு தெரியல. மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுமானா அது மக்கள் வந்து தான் முடிவு பண்ணணும். நிறையா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிருப்தியில் தான் இருக்காங்க இந்த எம்எல்ஏவை பற்றி. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் KN நேரு அவர்கள் இன்று வரை தொகுதி மக்களை வந்து சந்தித்து குறைகளை கேட்கலான்னா அவங்க கட்சிக்காரங்க யாரும் நெருங்க விட மாட்டுறாங்க. அவர்கிட்டையும் போய் டேரெக்டாக கொடுத்தாலும் அப்படி ஒரு கோவக்காரரு வைக்கிறாருன்னு அவரை பற்றி கட்சிக்காரங்களாம் மிரட்டுறாங்க. அவரை பற்றி பில்டப் கொடுக்குறாங்களே தவிர அவரை போய் நாங்கள் அவரை நெருங்கி பேசுகிறதுக்கு பொதுமக்களால் முடியலை. எங்களுடைய குறைகளை அவர்கிட்ட சொல்கிறதுக்கு அவங்க கட்சிக்காரங்க தான் விட மாட்டுறாங்க. நீண்ட நாள் கோரிக்கை மழை பெஞ்சா இங்கே பராமரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓப்பாளத்தில் தண்ணி நின்றா எடுக்கிறதுக்கு இது இல்லை. ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அப்படியே நின்றோம். அதே மாதிரி எல்லா பக்கமும் மழை பெஞ்சா அதை வடிகாலுக்கு எந்த இதுவும் பண்ணலை. அதே மாதிரி ரோடு புதுசாக போடுறாங்க, போட்ட உடனே நோண்டி உடச்சிட்றாங்க. அதை எதுக்கு போடணும் எதுக்கு நோண்டணும்னு தெரில. ரோடு இப்போ தான் அந்த யானைக்கட்டி மைதானத்தில் போட்டாங்க, புது ரோடு போட்ட உடனே பாதாள சாக்கடைக்கு மறுபடியும் வந்து நோண்டிட்டாங்க. ஒன்றும் பாதாள சாக்கடை நோண்டிட்டு அப்புறம் ரோடை போடணும், இல்லை ரோடை போட்டுட்டு பாதாள சாக்கடை போடணும். மாற்றி உழப்பலாகி நல்லா இருக்கிற ரோடை நோண்டிடுறாங்க. அப்போ தான் போட்டு போகிறாங்க புது ரோடு. ஒரே மாதம் 30 நாள் வந்து நோண்டிடுறாங்க. இதுதான் இது. அவர் உள்துறையாக இருந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு இன்சார்ஜில் இருக்கனால தொகுதியை மறந்துட்டாரா என்னன்னு தெரில, இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் பண்ணுறதுனால தொகுதியை கவனிக்காமல் விட்டுறாரான்னு தெரில. கொஞ்சம் 50-50 தான். 50% தான். நாள்பட பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பகுதியிலையும் மேற்கு தொகுதி சார்பாக வேலைகள் நடக்குது. ஆனால் குறிப்பாக எங்கள் பகுதியில் மட்டும் கொஞ்சம் தாமதமாகுது. அது என்னன்னு தெரில. எங்கள் ஆழ்வார் தோப்பு பார்த்திங்கன்னா உய்யவண்டார் ஆறுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆறு பார்த்திங்கன்னா பழைய ஆரம்ப காலத்தில் அந்த மக்கள் வந்து குளித்தாங்க. அந்த ஆற்றில் வந்து துணி துவைப்பாங்க, குளிப்பாங்க. எல்லா மக்களும் அதில் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தா அது வந்து சாக்கடை மாதிரி ஆயிடுச்சு. யாரும் குளிக்கிறதில்ல. அந்த ஆறை பார்த்தாலே மாசு அடைஞ்சு போய் ரொம்ப மக்கள் பயன்படுத்தாத அளவுக்கு இருக்குது. அதை இங்கே இருக்கிற அமைச்சர் வந்து அந்த கொஞ்சம் கவனம் எடுத்து இந்த ஆற்று பகுதியை தூய்மைப்படுத்தி மக்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும். அதே மாதிரி அவர் இந்த பஸ் ஸ்டாண்டு திருச்சியில் வந்து பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்தாங்க, அது வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றுகளை தூய்மைப்படுத்தி கொடுத்து, அதே மாதிரி இந்த பகுதியில் மேடு பள்ளங்களாக இருக்குது. இந்த சாக்கடை பள்ளங்கள் தோண்டும் பொழுது அது வந்து இன்னும் மூடப்படாமல் இன்னும் அது சரியான முறையில் தார் சாலை போடாமல் இருக்குது. அதையும் மாற்றித்தரணும்னு சொல்லி மேற்கு தொகுதி சார்பாக நான் கோரிக்கை வைக்கிறேன். வந்தால் வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டால் மற்ற அமைச்சர்களை விட இவர் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்து செய்கிறாரு. இன்னும் கவனம் எடுத்து செய்யணுன்றது எங்களுடைய கோரிக்கை. இப்போ நம்ம மேற்கு தொகுதியில் பார்த்தோம்னா பல நல்ல திட்டங்களை வந்து இந்த அமைச்சர் கொண்டு வந்திருக்காங்க. முதன்மையான அமைச்சர் நம்ம திருச்சிக்கு மேற்கில் முதன்மையான அமைச்சராக இருக்காப்புல. பல நல்ல திட்டங்களை பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், திருச்சி மக்களோட பல நாட்கள் கனவான பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காப்புல. இன்னும் பல நல்ல திட்டங்களை வந்து மேற்கு தொகுதி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அமைச்சரை வந்து ஈஸியாக போய் சந்திக்க முடியல. கட்சிக்காரங்கிட்ட வந்து ரொம்ப கோவப்படுறாப்புல, பொதுமக்கள்கிட்டையும் கோவப்படுறாப்புல. அந்த கோவத்தை குறைச்சிட்டு கட்சியார்கள்ட்ட கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். மற்றபடி அமைச்சர் சிறந்த அமைச்சராக தான் இருக்காப்புல. மறுபடியும் போட்டிட்டாப்புலன்னா அவர் தான் கண்டிப்பாக ஜெயிப்பாப்புல. இந்த வந்து நிழல் கூடை அமைக்கிறது, தண்ணீர் தொட்டி வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு கவுன்சிலர் சொல்லி கவுன்சில் மீட்டிங்லேயே பாஸ் பண்ணி சொல்லலாம். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பெரிய திட்டங்கள், நிரந்தரமான திட்டங்கள் கொண்டு வந்தால்தான் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக மக்களோட மனசில் இடம் பிடிக்க முடியும். ஏன்னா ரெண்டாவது ஆட்சிக்கு வந்து நல்லது செய்கிறோம் அப்படின்னா நீண்ட நாள் பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள், இல்லாட்டி ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ்
இதில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு எம்எல்ஏவோட கடமையாக இருக்கும். இப்போ வந்து கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் சார்பில் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருந்து ஒரு 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 சட்டமன்ற உறுப்பினராக வந்தது ஒரு நல்ல விஷயம்தான். அந்த நல்ல விஷயத்தை முழுமையாக நிறைவு செய்தால் தான் வந்து அந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மனசில் இடம் பிடிக்க முடியும். இப்படி வந்து கிழக்கு தொகுதி வந்து ஒரு மிக முக்கியமான தொகுதி, ஏன்னா மாநகரத்தில் இருக்குது. அப்படி இருக்கும் போது அந்த கிழக்கு தொகுதியை சுற்றி வந்துட்டான்னா அப்போ தான் வந்து அதோட ஒரு ரியல் இம்பேக்ட் தெரியும். என்ன இப்படி சாலைகள் இருக்குது, குண்டு குழியுமாக இருக்குது, குப்பை மேடாக இருக்குது, ஏன்னா இதெல்லாம் என்னைக்கு தீர்ந்து முடியாது. ஒரு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு கன்ஜஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிழக்கு தொகுதி தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ரோட் மேப்பு, ஒரு ப்ராப்பர் ரோட் மேப் அவங்க கொண்டு வரணும். ஒரு ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து யோசித்து செஞ்சுருக்கணும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிய போகிற ஸ்டேஜ், இன்னொரு 4-5 மாதம் தான் அவ்வளோதான் இருக்குது. ஒரிஜினலாக வந்து ஒரு எம்எல்ஏவோட ஆக்டிவிட்டீஸ் நடத்துறது இவ்வளோ நாள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டோம்னா ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்ச், ஓகே, ஒரு ரிமார்க்கபிளாக வந்து செஞ்சுருக்காரு, ஒரு கமெண்டபிள் சர்வீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லைன்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. காந்தி மார்க்கெட் பகுதி அதற்கும் பல திட்டங்களெல்லாம் கொண்டு வந்து அதில் வந்து அதை மாற்று இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள்லாம் ஏற்படுத்தினாங்க. ஆனால் இன்னும் வந்து அதுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கல. இல்லை அந்த பகுதியில் சாலையை விரிவாக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி மேற்கொண்டு போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் அதை வந்து செய்யணும். இப்படி பல ஆண்டுகளாக பல கோரிக்கைகள் வந்து இன்னும் மக்களால் வைக்கப்பட்டும் சமூக நல அமைப்புகளால் வைக்கப்பட்டும் இன்னும் அதற்கு தீர்வு காண முடியாத வகையில் தான் இருக்குது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த அரசு அமைந்தாலும் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பணிகளெல்லாம் விரைந்து முடித்தால் அது திருச்சி மாவட்ட மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எம்எல்ஏ வந்து அவருக்கு என்ற வகையில் அவருக்கு உண்டான அந்த அதிகார இதில் அவர் செய்கிறார். அவர் செய்யலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுனால. இதே அவர் ஒரு மந்திரியாக ஒரு அமைச்சராக இருந்தார்னா கண்டிப்பாக அவரால் இன்னும் நிறைய செஞ்சுருக்க முடியும். ஆனால் அவருக்கு அந்த அதிகார வரம்பு வந்து குறுகிய வட்டத்தில் இருக்கிறதுனால அவரால் அதிகமான செயல்பாடுகளும் அதிகமான திட்டங்களையும் கொண்டு வர்றதுக்கான ஒரு வழி இல்லாமல் இருக்குது. அவர் ஒரு அமைச்சராக இருந்தால் கண்டிப்பாக இந்த பணிகள்லாம் நிறைவேற்றிருப்பாருன்னு தான் நாங்கள் கருதுகிறோம். இந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான மையப்பகுதியாக விளங்கக்கூடிய திருச்சி பகுதியில் திருச்சியினுடைய மையப்பகுதியாக இருக்கிறது தான் கிழக்கு சட்டமன்ற தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இனிக்கோ இருதயராஜ் அவர்களுடைய பணிங்கிறது ரொம்ப ஒரு மோசமான நிலையில் தான் இருக்குது. ஏன்னா இந்த கிழக்கு தொகுதியினுடைய பிரதிநிதி வந்து அவர் வெறும் விழாக்களில் மட்டும்தான் பங்கெடுக்கிறாரே தவிர இந்த தொகுதியினுடைய அடுத்த கட்டங்களுடைய வளர்ச்சியை பற்றி எந்த விதமான சிந்தனையுமே இல்லை. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சியினுடைய மையப்பகுதியில் ஒரு முக்கியமான பிரச்சனைங்கிறது காந்தி மார்க்கெட் பகுதியில் சுற்றி இருக்கிற பகுதியில் வாகன நெரிசல் வந்து ஏற்படுது. இதுக்கு இனிக்கோ இருதயராஜே சட்டமன்றத்தில் ஒரு குறிப்பை வந்து பதிவு செஞ்சுருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மகளிர் சிறைச்சாலையை எடுத்துட்டு இந்த விரிவாக்கம் செஞ்சு வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடைஞ்சல் இல்லாமல் ஒரு வாகன நெரிசல் இல்லாத ஒரு பகுதியை அமைச்சு தரணும்னு சொல்லியிருந்தார். ஆனால் அது விதமான எந்த விதமான பணிகளையும் அவர் மேற்கொள்ளலை. 4-5 வருடத்திற்கு முன்னாடி திருச்சியினுடைய என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சோ அது அத்தனை பிரச்சனைகளுமே இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. ஆக இவர் மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் விளம்பர ஒரு எம்எல்ஏவாக தான் இருக்காரே தவிர ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி இந்த கிழக்கு தொகுதியில் எதுவுமே செய்யலை. அடிப்படை உரிமை கூட இந்த கிழக்கு தொகுதியில் செய்யாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது.